ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மூன்று பேர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஒன்று, மனிதர்கள் நம்மை தட்டி கொடுக்கிறார்கள். சில மனிதர்கள் தட்டியும் கொடுப்பாங்க, சில மனிதர்கள் நம்மளை டவுன் பண்ணுவாங்க. இன்னொன்னு, ஆண்டவர் நம்மை தட்டி கொடுப்பார். ஆனால் ஒரு வெற்றி உள்ள தலைவனுக்கு, தலைவிக்கு நீங்க ஆண்டவர் உங்களை கண்டிப்பா தட்டி கொடுப்பார். சூழ்நிலைகள் வரும்போது உங்களை என்கரேஜ் பண்ணுவார். சில மனிதர்கள் நம்மை ஒரு அளவிற்கு மீறி நீங்க வளரும் போது உங்களை தட்டி கொடுக்கிறதுக்கு குறைவா இருப்பாங்க. உங்கள் மேல் பொறாமைகள் அதிகமாகும் போது உங்களை தட்டி கொடுக்கிறவங்க குறைஞ்சிருவாங்க. ஆனா நீங்க வெற்றி உள்ள தலைவனாய் தலைவியாய் மாறணும்னா உங்களுக்கு என்ன அபிஷேகம் வேணும்னா, உங்களை நீங்க தட்டி கொடுக்கிற, என்கரேஜ் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் கண்டிப்பா வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன். ஆனா நம்ம நிறைய விசுவாசிங்க என்ன தெரியுமா, எல்லாரையும் தட்டி கொடுத்துருவாங்க. அது எல்லாரையும் தட்டி கொடுத்துருவாங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம், சார் நீ பெரிய ஆள் சார், அப்படிப்பட்டவர் சார், இப்படிப்பட்டவர் சார், நீங்க பண்ணினாலே அப்படி சார். ஆனா நம்ம பண்ணாத ஒண்ணு என்ன தெரியுமா சொல்லுங்க, நம்மளை தாங்க நம்ம தட்டி கொடுக்க மாட்டோம். நம்மளை பார்த்த உடனே நமக்கு நிறைய பேர் 1000 பேர் உலகத்துல இருக்கிறோம், 1000 பேர் வைக்கிறானோ இல்லையோ, நமக்கு நிறைய பேர் 1000 பேர் வச்சிருக்கிறோம். நான் உதவாதவன், நான் வேண்டாதவன், நான் அழகில்லாதவன், நான் ரொம்ப கருப்பானவன், எனக்கு மூக்கே சரியில்லை, நான் ஒரு லட்சணமே இல்லாத பையன், ஒரு லட்சணம் இல்லாத பொருள், எனக்கு எது போட்டாலும் அழகா இருக்காது, எனக்கு எதுவுமே செட் ஆகாது. அப்போ கவனிங்க, மற்றவர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்றது கூட உங்களை எஃபெக்ட் பண்ணாது. ஆனா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களை எப்பவுமே 1000 பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். நான் என்ன பண்ணணும், நான் என்ன என்கரேஜ் பண்ணணும். பாவத்துக்கு இல்ல, அக்கிரமத்துக்கு இல்ல, அசுத்தத்திற்கு இல்ல, என் வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கு ரொம்ப அவசியமானது